வணக்கம். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பிரெஞ்சு இந்திய வரலாற்றுக் கழகத்தின் முதல் இதழ் தொகுப்பும் மூத்த உறுப்பினர்களும் என்ற அடிப்படையில் நான் எழுதிய கட்டுரையை அடிப்படையாக கொண்ட தலைப்பு. இந்த தலைப்பு குறித்து பேச வேண்டும் என்பதை தாண்டி இந்த கட்டுரைக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள், இந்த கட்டுரையினுடைய அடிப்படையான வரலாற்று செய்திகள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற முழு மனத்துடன் இந்த தலைப்பினை இன்று பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக வரலாறு என்பது மிக பரந்துபட்ட ஒரு செய்தியாயினும் அவ்வரலாற்று செய்தியினை தேடக்கூடியவர்கள் உண்மை முயற்சியாளர்களாக இல்லாமல் எளிய முயற்சியாளர்களாக இருந்தால் அவ்வரலாற்று செய்தி எப்படியெல்லாம் தடம் புரண்டு, எப்படியெல்லாம் சீர்கெட்டு மக்களை சென்றடையும் என்ற செய்தியையும் நாம் வரலாற்றில் படிப்பதுண்டு. ஆனால் அப்படி ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மிக கவனத்துடன், மிக விழிப்புடன், மிகவும் ஆர்வத்துடன் அதில் ஈடுபட்டு அந்த செய்திகளை தோண்டி துருவி மக்களுக்காக எடுத்துரைக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களும் வரலாற்று அறிஞர் பெருமக்களும் நம்மோடு வாழ்ந்திருக்கிறார்கள், நம்மோடு வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாம் வரலாற்றை பார்க்க இந்த சூழல் அமைகிறது. அடிப்படையாக இந்த கட்டுரையை எழுதுவதற்கு முன் 6-7 ஆண்டுகளாக நான் குறித்து வைத்திருந்த பல செய்திகளையும் தாண்டி பல புதிய செய்திகள் எனக்கு கிடைக்க வந்தன. ஏதோ 1-2 மாதங்களில் இந்த கட்டுரையை நான் எழுதி முடித்து விடவில்லை. 6-7 ஆண்டுகள் இந்த கட்டுரைக்காக நேரம் எடுத்துக்கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுரையை மக்கள் முன் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த தொன்மை பேசுவோம் கருத்தரங்கில் இந்த உரையை நான் ஆற்றுகிறேன். தொடக்கத்தில் முன்னுரை வடிவமாக பேச வேண்டிய செய்தியில் தொடங்கி முடிவுரை வடிவமாக பேச வேண்டிய செய்தி வரை இக்கட்டுரையின் ஆழம் குறித்து நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவையை முன்பாகவே நான் முன்னெடுத்துச் சொல்லுகின்றேன். இன்றைக்கும் உயிர்ப்புடன் இயங்கி வருகின்ற புதுச்சேரி வரலாற்றுக் கழகத்தின் நூற்றாண்டை கடந்த முதன்மை கழகமான பிரெஞ்சு இந்திய வரலாற்றுக் கழகம், அதன் முதன்மை உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தின் முதல் வரலாற்றிதழ் தொடர்பான அறிமுகத்தை பேசவே இந்த கட்டுரையில் நான் வலிமைப்படுத்தி எழுதத் தொடங்கி இருக்கிறேன். இதையே அடிப்படையாக கொண்டுதான் இந்த கட்டுரை நகர்ந்திருக்கிறது. அதை ஒட்டித்தான் நாம் பார்க்க விரும்புகிறோம். தொடக்கத்தில் இந்தியாவை தேடி இந்த உலகம் செயல்பட்ட செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவை தேடித்தான் இந்த உலகமே கண்டுபிடிக்கப்பட்டது என்ற செய்தியை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்கள் வணிக அடிப்படைக்காக இந்தியாவை தேடினார்கள். இதற்கான முயற்சிகளில் பல புதிய நாடுகளையும், குறிப்பாக மிக பரந்த கண்டங்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவை 1492இல் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதற்கு பின்னர் 1497இல் தான் இந்தியாவையும் அவர்கள் அடைந்தார்கள். இதற்கு முன்பாகவே இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளாக விளங்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கும் தொடர்பு இருந்தாலும், மத்திய தரைக்கடல் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற அரபிய நாடுகளோடு தொடர்புகள் வழியாக தொடர்புகள் இருந்தாலும், அதை தாண்டிய பல தொடர்புகள் இருந்தாலும், ஏராளமான காலத்திற்கு பின் 1497இல் தான் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குமான முதல் அடைவு ஏற்படுகிறது. இந்தியாவிற்காகவே தான்
ஐரோப்பியர்கள் உலகை சுற்றினார்கள் என்றால் அது மிகையாகாது என்ற செய்தியையும் நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. சுற்றிய பகுதியெல்லாம் காலனித்துவ ஆட்சிக்குட்படுத்தி அவர்கள் ஆண்ட பகுதிகளை, குறிப்பாக கேட்பாரற்ற நிலங்களை எல்லாம் தனக்கான நாடுகளாகவே 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் அறிவித்துக் கொண்ட செய்தியையும் நாம் வரலாற்றில் பார்க்க முடியும். வரலாற்று உணர்வு, வரலாற்று கழகம் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது இந்த காலங்களில் அவர்களுக்கு வரலாற்று உணர்வு அதிகம் மேலெழும்பியது. அவர்களுடைய தாய் தந்தையர் மண்களாக, அதாவது தாய் நிலம் என்று நாம் சொல்லுவதைப் போல அவர்கள் தந்தையர் நிலம் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். ஃபாதர்லேண்ட் என்று அவர்களுடைய நாடுகளை அழைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், பேட்ரி என்பது தந்தை குறித்த லத்தீன சொல். பேட்ரியாட்டிசம் என்பது தந்தையர் நாட்டுக்காக வேண்டி விரும்பி உழைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடியது. பேட்ரியாட் என்பவன் தந்தையர் நாட்டுக்காக போராடுபவன் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தியாக பேசப்படுகிறது. இதை நன்குணர்ந்த நம்முடைய பாரதி, பேட்ரியாட் என்ற சொல் தந்தையர் நாட்டை கேட்கக்கூடிய செய்தியாக இருப்பதை அறிந்த பாரதி, அதனுடைய சொல் உண்மையை, அதனுடைய சொற்பொருளை ஆழமாக உணர்ந்த பாரதி எங்கள் தந்தையர் நாடு என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இப்படி தாய் தந்தையர் மண்ணை விட்டு விலகி அவர்களுடைய வளத்திற்காக பிற நாடுகளை ஆட்சிக்குட்படுத்தி அயல் தேசங்களை எல்லாம் தனக்கான நாடுகளாக உட்படுத்தி கொண்டு ஆட்சி செய்த அவர்களுடைய நிலைகளில் 1791ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மேசச்சூட் நகரத்தில் மேசச்சூட் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி என்ற MHS என்ற ஒரு சுருக்கெழுத்தில் அவர்கள் அமைத்து கொண்ட முதல் வரலாற்று கழக செய்தி நமக்கு கிடைக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பல வரலாற்று கழகங்கள் உலகெங்கும் அவர்களால் உருவாக்கப்பெற்றன. ஐரோப்பிய நாடுகளிலும் மறுமலர்ச்சி காலங்களில் இருந்தே பரவியிருந்த கலை, இலக்கிய கோட்பாடு மற்றும் வரலாற்று உணர்வுகள் அமைப்புகளாகவும், மூமெண்ட்ஸாகவும், கழகங்களாகவும், சொசைட்டிகளாகவும் பல நிலைகளில் வளர்ந்து கொண்டு வந்தன. 1821ஆம் ஆண்டு பாரிஸ் என்று தற்பொழுது ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய, பிரெஞ்சு மொழியில் பரி என்று அழைக்கப்படக்கூடிய பிரான்ஸ் நாட்டின் தலைநகரில் லா சொசைட்டே தி ஜியோகிராஃபி என்று ஜியோகிராபிக்கல் சொசைட்டி என்றொன்று உருவாக்கப்பட்டது. 1821இல் உருவாக்கப்பட்ட, பாரிஸில் உருவாக்கப்பட்ட இந்த நில வரைவியல் கழகம்தான் உலகின் முதல் நில வரைவியல் கழகமாகவும் விளங்குகிறது. இப்படி உருவாக்கப்பட்ட பிறகு இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து தேசத்திலும், பிரான்சில் உருவாக்கப்பட்ட பிறகு இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து தேசத்திலும் 1830ஆம் ஆண்டு ராயல் ஜியோகிராபிக்கல் சொசைட்டி என்று ஒன்று உருவாக்கப்பெற்றது. இது அவர்கள் உலகமெங்கும் ஆட்சி செய்த அடிப்படையில் அரச நிலைகளில் அவர்கள் பேசப்பட்ட நிலையில் நம்முடைய விமானப்படைக்கு கூட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ராயல் ஏர்ஃபோர்ஸ் என்று பெயர். ராயல் என்றால் பிரிட்டிஷை குறிக்கக்கூடிய சொல்லாகவே உலகெங்கும் இருந்த செய்தியும் நீங்கள் அறிய முடியும். நில வரைவியலை தொடர்ந்து பிரான்சில் 1833ஆம் ஆண்டு 1821இல் நில வரைவியல் கழகம் ஏற்படுத்தப்பட்டது. 1833ஆம் ஆண்டு பிரான்ஸ் வரலாற்று கழகம் லா சொசைட்டே de l'histoire de France என்று பிரெஞ்சு மொழியில் சொல்லக்கூடிய பிரான்சினுடைய வரலாற்று கழகம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்படியே அவர்களுடைய நிலையிலும் ஆங்கிலேய நாடுகளிலும் இங்கிலாந்திலும் 1868ஆம் ஆண்டு த ராயல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி என்றொன்றை உருவாக்கி கொண்டார்கள். 1874ஆம் ஆண்டு பிரான்சுக்காக உருவாக்கப்பட்ட வரலாற்று கழகம் தனியாக இருந்தாலும் அதனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாரிஸுக்கான ஒரு வரலாற்று கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் அந்த நாட்டினுடைய வரலாற்று அறிஞர் பெருமக்கள் கடுமையாக முயற்சி செய்து லா சொசைட்டே de l'histoire de Paris et de l'île de France என்று ஒரு கழகத்தை உருவாக்கினார். இந்த செய்தி the Society of Historical Paris is the society of the Paris Historical Society and the Île de France and Île de France என்ற செய்தியை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். Île de France என்பது ஒரு பிரெஞ்சு தீவு என்ற பொருளை உணர்த்தக்கூடியது.
அதாவது பிரெஞ்சு ஐலாண்ட் என்ற பொருளை உணர்த்தக்கூடியது. பிரெஞ்சு மொழியில் ஈல் த பிரான்ஸ் என்று சொல்லுகிறார். இதற்கு பொருள் ஆங்கிலத்தில் பிரெஞ்சு ஐலாண்ட் என்று பொருள். ஏன் பிரெஞ்சு ஐலாண்ட் என்று பிரெஞ்சு மொழியில் கூறுகின்றார்கள் என்றால், இது ஆற்றடை குறையாக, ஆற்றுக்கு இடைப்பட்ட ஒரு தீவு நிலப்பகுதியாக பாரிஸ் விளங்குகிறது என்பதை நாம் உணர முடியும். எப்படி நம்முடைய திருவரங்கம் என்ற பகுதி காவிரி ஆற்றிற்கு இடைப்பகுதியாக விளங்குகிறதோ, அதை போலவே பாரிஸ் நகரம் ஒரு ஆற்றுக்கு இடைப்பட்ட நகரப்பகுதியாக இருப்பதை உணர்ந்த வரலாற்று முன்னோர்கள் ஈல் த பிரான்ஸ் என்று அதை அழைத்திருக்கிறார்கள். லா சொசைட்டி de l'histoire de Paris என்று சொன்னால் பாரிஸுக்கான வரலாற்று கழகம் என்று பொருள் பெறும். அதனுடன் இணைத்து l'île de France, ஈல் த பிரான்ஸ் அந்த முழுமையான தீவு பகுதிக்குமான ஒரு வரலாற்று கழகமாக அதை அமைத்திருக்கிறார்கள். எளிய நிலையில் பாரிஸுக்கு மட்டும் என்று சொல்லாமல் பாரிஸினுடைய தீவு பகுதி, பாரிஸ் தீவு பகுதிக்கான முழு வரலாற்று கழகமாகவும் அதை அமைத்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று கழகத்தினுடைய முதன்மை உருவாக்குனர்களில் முதன்மையாக திகழக்கூடியவன் லயோபோல் விக்டோர் டெலிசில் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அறிஞன் ஆவான். இவன் ஒரு வரலாற்று அறிஞன் மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசத்திலும் அந்த தேசத்திற்கான தேசிய நூலகங்களை நாம் பார்க்க முடியும். அந்த நாட்டினுடைய தலைநகரங்களில் தேசிய நூலகங்களை பார்க்க முடியும். நேஷனல் லைப்ரரி என்று சொல்வார்களே, அப்படி ஒரு தேசிய நூலகத்தை பார்க்க முடியும். அந்த தேசிய நூலகத்தை உருவாக்கியவர்களில் முதன்மையான நூலகரான இந்த லயோபோல் விக்டோர் டெலிசில் இந்த வரலாற்று கழகத்தினுடைய உருவாக்குநர்களில் முதன்மையாக நிற்கிறார். இது பிரான்சினுடைய வரலாற்று கழகம், பிரான்சினுடைய நில வரைவியல் கழகம், பாரிஸினுடைய வரலாற்று கழகம், இங்கிலாந்தினுடைய வரலாற்று கழகம், இங்கிலாந்தினுடைய நில வரைவியல் கழகம், ஜியோகிராபிக்கல் சொசைட்டி. இவையெல்லாம் பார்த்த அடிப்படையை இவர்கள் உலகெங்கும் ஆண்ட பகுதிகளை எல்லாம் அளப்பதற்காக இவர்கள் உருவாக்கி கொண்டது ஜியோகிராபிக்கல் சொசைட்டி. இவர்களுடைய வரலாற்றோடு இவர்கள் தன்னை நிறுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது வரலாற்று கழகங்கள். பிரான்ஸ் வரலாற்று கழகம், பாரிஸ் வரலாற்று கழகம். இதையெல்லாம் அவர்கள் தன்னுடைய நாட்டிலிருந்து பிரிந்த உணர்வோடு தன்னுடைய தாய் நாட்டையும், தந்தையர் நாடு என்று அழைக்கப்படுகின்ற, அவர்களால் அழைக்கப்படுகின்ற தாய் நாட்டை அவர்கள் மீண்டும் வரலாற்று அடிப்படையில் ஆவணப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள். நம்முடைய தேசம் அந்த காலங்களில் அவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா எப்படி இருந்தது என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவின் மண் வளமும் மக்கள் வளமும் ஐரோப்பியர்களால் தேடப்பட்டு வந்த நிலையிலிருந்து அவர்களால் சுரண்டப்பட்டு வந்தது என்றே நாம் கூற முடியும். அப்படி சுரண்டப்பட்டு வந்த காலங்களில் இந்தியாவுடன் தன்னுடைய பெயரை இணைத்து கொண்டு அவர்கள் நடத்திய வணிக நிறுவனங்களை இந்தியாவுடன் சேர்த்து கொண்டு அவர்களுடைய நாடுகளுடைய பெயர்களையும் ஒட்டி கொண்டு அவர்கள் நடத்தி வந்த வணிக நிறுவனங்களை நாம் வரலாற்றில் படித்திருக்க முடியும். ஆனால் நம்முடைய நிலை அந்த காலங்களில் எப்படி இருந்தது என்றால், பாரதி சொல்வானே, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். நாம் அடிமையாக இருப்பதற்கு ஒரு மோக உணர்வோடு இருந்த காலமாக அந்த காலம் இருந்தது. தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா என்று எழுதியிருப்பானே, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு, தொண்டு செய்யக்கூடிய ஒரு அடிமைகளாக நாம் இருந்திருக்கிறோம். பெரும்பாலும் உலக வரலாறுகளில் மிகச் சிறப்பான வரலாற்று செய்திகளை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், மிக உயர்ந்த மாளிகைகளையும் மிக உயர்ந்த கலை, பண்பாடு, இலக்கியம் அனைத்தோடும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமே ஆனால், அது முழுமையாக தன்னை அடிமை உணர்வோடு பொருத்தி கொண்டு உழைத்த மனிதர்களுடைய செயல்பாடுகளே நமக்கு வியப்பிற்குரியதாக இன்று தெரிகிறது. நாம் அடிமைகளாக இருந்த நிலை என்பது ஐரோப்பியர்களுக்காக இருந்திருக்கின்றோமே என்ற நிலையில்தான் நாம் வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. நம்முடைய நிலைகளில் நாம் அடிமைகளாக உழைத்திருந்தோமே ஆனால் நம்முடைய நாடு பல வகையிலும் மேம்பட்டு இன்று நின்றிருக்கும். அதற்கான முயற்சிகளில் நாம் நின்றாக வேண்டியிருக்கிறது. இந்த காலம், ஐரோப்பியர்கள் நம்மை ஆட்சிப்படுத்திய காலம் ஒரு அடிமை காலமாக நமக்கு இருந்தது என்ற செய்தியை இந்த பாரதியினுடைய வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. வந்தவர்களுக்கெல்லாம்
வாரி வாரி கொடுத்தும் வறிய ஏழ்மை கொடுமையிலும் அடிமையாக உழைத்து கொடுத்து வந்த அன்படிமைகளாக நம் இந்திய நாட்டின் மக்கள் இருந்த நிலையை, அந்த நிலை மாறும் வரை நாம் அந்த காட்சியையே பார்க்க முடிந்திருக்கிறது. இதுதான், இந்த நிலைதான் அவர்களை போர்த்துகேய இந்தியா, போர்ச்சுகல் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, டச் இந்தியா, பிரெஞ்சு இந்தியா, டேனிஷ் இந்தியா என்றெல்லாம் அவர்களை வணிக நிறுவனங்களாக அழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுத்தார். அப்படி அவர்கள் தன்னுடைய புதிய நிறுவன பெயரில் இங்கு தன்னை ஆட்சி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பெற்றார்கள். நம்மை அடிமைகளாக அவர்கள் பார்க்கக்கூடிய நிலை இருந்தது. இந்த நிலையை தகர்த்தெறியும் வரை இந்த நிலை இருந்தது. இப்பொழுது இந்த கட்டுரைக்கு தொடர்புடைய பிரெஞ்சு இந்தியாவை பற்றி நாம் பார்ப்போமேயானால், இவர்கள் இந்த வணிக நிறுவனங்களில் எல்லாம் போர்ச்சுகல் இந்தியா, டச் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, டேனிஷ் இந்தியா என்ற நிறுவனங்களில் எல்லாம் வேறுபட்டு பல நிலைகளில் இருந்தார்கள் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. இவர்கள் நம்மோடு அன்புணர்வாகவும் இருந்திருக்கிறார்கள். அதற்கு காரணமாக அந்த நாட்டு மக்களில் பலர் புரட்சி உணர்வு மிக்கவர்களாகவும் சமத்துவ உணர்வுடையவர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகின் முதல் புரட்சியாக பேசப்படக்கூடிய நிலை அது பிரெஞ்சு புரட்சியை குறித்தது. பிரெஞ்சு புரட்சியை அடிப்படையாக கொண்டு அவர்கள் பல வகையான சீர்திருத்தங்களை தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களிடத்தும் பிற இடங்களிலும் அவர்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் புரட்சி உணர்வுக்கு உரியவர்களாக அவர்கள் இருந்ததால் பல நிலைகளில் அவர்கள் தன்னை மெலிதுபடுத்தி கொண்டார்கள், அன்புபடுத்தி கொண்டார்கள். அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இங்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அவர்களுடைய காலனிய சமூகங்களுக்கு குரல் கொடுப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளில் இருந்த பிரெஞ்சுக்காரர்கள் மிகப்பெரிய புரட்சியை அங்கு நடத்தி இருக்கிறார்கள். அதுவும் நாம் மறுப்பதற்கில்லை. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளனுடைய, ஒரு அரசியலாளனுடைய ஒரு சிலையை புதுச்சேரியில் உள்ள கடற்கரை ஓரத்தில் ஷெல்ஷர் என்று அழைக்கப்படக்கூடிய அரசியல் ஆளுநர் ஒருவனுடைய சிலையை அவர்கள் நம்முடைய தேசத்திலும் அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்காக, அடிமை வணிகத்திற்காக, அடிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங்கள் நாட்டைச் சேர்ந்தவன் ஒருவனை நீங்கள் பாருங்கள் என்று அவர்கள் நமக்கு சிலையாக கொடுத்திருக்கிறார்கள். அது மிக வியப்பிற்குரியது. இந்த நிலைகளிலிருந்து பிரெஞ்சு இந்தியா என்ற ஒரு சொல் அப்பொழுதைய இந்திய பகுதியில் எந்தெந்த பகுதிகளை எல்லாம் குறித்தது என்றால், புதுச்சேரி, இன்று பாண்டிச்சேரி என்றும் மக்களால் அழைக்கப்பெறுகின்ற புதுச்சேரி, மேற்கு வங்க பகுதியில் இருக்கக்கூடிய சந்திராநாகூர் என்பது சந்தாநகர் என்று அழைக்கப்பட்டது. ஒரு நிலாநகர் என்ற ஒரு பொருளை உணர்த்தக்கூடியது. காரைக்கால், தமிழ்நாட்டினுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய காரைக்கால். மாகி என்று அழைக்கப்படக்கூடிய கேரள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நிலப்பகுதி. ஏனாம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி. புதுச்சேரி, சந்திரநாகூர் என்று மேற்கு வங்கத்தினுடைய பகுதி, காரைக்கால் நாகப்பட்டினத்தை அடுத்துள்ள ஒரு பகுதி, மாகி என்று அழைக்கப்படக்கூடிய கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஏனாம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிகளை எல்லாம் சேர்த்துத்தான் பிரெஞ்சு இந்தியா என்று அழைத்திருக்கிறார்கள். இப்பகுதிகளுக்கெல்லாம் தலைமையிடமாக புதுச்சேரி அன்று திகழ்ந்தது. அப்படி புதுச்சேரி தான் இந்த பகுதிகளுக்கெல்லாம் தலைநகராக திகழ்ந்தது என்ற செய்தியை பிரெஞ்சு அறிஞனாக போற்றப்படக்கூடிய, பிரெஞ்சு ஒரு வரலாற்றறிஞனாக போற்றப்படக்கூடிய ஒனாசின் ரெக்லி என்ற ஒரு அறிஞன் பெருமகன் தன்னுடைய நூலில் இப்படி குறிப்பிடுகிறான். பாண்டிச்சேரி sur la côte de Coromandel compte banlieue comprise என்று குறிப்பிடுகிறான். இது இந்த சோழமண்டல கடற்கரையினுடைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய c'est le chef-lieu des non-établissements dans l'Inde என்று சொல்கின்றான். இந்த பகுதி பிரெஞ்சு இந்திய பகுதியினுடைய தலைமை பகுதியாக இருந்தது என்ற செய்தியை இவன் கூறுகின்றான். இவன் பிரான்சில் பிறந்த பிரெஞ்சு வரலாற்றறிஞன் என்பது மட்டுமல்லாமல்
பிரான்ஸ் நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து தன்னுடைய காலனிகளை உருவாக்கி கொண்ட மக்கள் அந்தந்த பகுதிகளிலும் பிரெஞ்சு மொழியை ஆட்சி மொழியாகவும் தன்னுடைய அலுவல் மொழியாகவும் கொண்டு அவர்கள் உருவாக்கிய நிலப்பகுதிகளில் எல்லாம் பிரெஞ்சு மொழியை பரவ வைத்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் பிரெஞ்சு மொழி பரவியது என்ற அடிப்படையை கொண்டு அது பிராங்கோபோனி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய, பிரெஞ்சு பண்பாட்டை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நிலையை குறித்து பிராங்கோபோனி என்று பேசப்படக்கூடியது ஒரு நிலை இருக்கிறது. அந்த சொல், அந்த பிராங்கோபோனி என்ற சொல்லை உருவாக்கியவன் இந்த ஒனேசிம் ரெக்லி என்பவன் தான். இவன் தான் புதுச்சேரி தலைநகராக, பிரெஞ்சு இந்தியாவினுடைய தலைநகராக இருந்தது என்ற செய்தியை தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறான். அப்படி இருந்தது என்பது உண்மை என்ற செய்திக்காகத்தான் அவனுடைய செய்தியை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த காலகட்டங்களில் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் பல செய்திகள் நடந்தேறி இருக்கின்றன. அப்படி நடந்தேறி இருக்கின்ற செயலோடு பிரெஞ்சு இந்திய வரலாற்றுக் கழகம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கான செய்தியை பார்க்கும் பொழுது பிரெஞ்சு இந்தியாவினுடைய ஆளுநராக விளங்கிய அவன் ஒரு ஆளுநராக தன்னை அமைத்து கொண்டு வந்தான். ஒரு ஆளுநராக இந்த பிரெஞ்சு இந்திய பகுதிக்கு வந்தான் என்றாலும் அவனுடைய அறிவு, வரலாற்று அறிவை பேசக்கூடிய நிலையில் அவன் ஒரு ஆர்குவிஸ்ட் என்று பிரெஞ்சு மொழியினுடைய வரலாற்று நூல்கள் சொல்லுகின்றன. அவன் ஒரு ஆவண காப்பாளனாக, பலியோகிராஃப் என்று சொல்லக்கூடியது அவன் ஒரு பழமை விரும்பியாக, அவன் பழம்பொருளை தேடக்கூடியவனாக இருந்தான் என்ற செய்தி அடிப்படையில் பிரெஞ்சு வரலாற்று நூல்கள் அவனை பற்றி சொல்லுகின்றன. அவன் பெயர் ஆல்பேர் மார்டினோ என்று பிரெஞ்சு மொழியில் சொல்ல வேண்டும். ஆல்பேர் மார்டினோ, ஆங்கிலத்தில் ஆல்பர்ட் மார்டினோ. இவன் ஒரு இயல்பான அடிப்படையான வேளாண்மை குடும்பத்தை சார்ந்தவன். பிரான்சுவா மார்டினோ என்ற தந்தைக்கும் ஜூலி லூகாஸ் என்ற தாய்க்கும் பிறந்த மகன். 1859ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் நாள் மார்டினோ பிறந்திருக்கிறார். இலக்கியத்திலும் சட்டத்திலும் தேர்ச்சி பெற்ற மார்டினோ வழக்கறிஞராக தனது வாழ்வை தொடங்கினார். வழக்கறிஞன் என்பது ஒரு அடிப்படையான பணி. பெரும்பாலும் வழக்கு அறிவு உடையவர்கள் பல வகையான உலக புரட்சிகளையும் உலக வரலாறுகளையும் தன்முனைப்பாக உருவாக்கியவர்களாக விளங்குகிறார்கள். இந்த நிலையை அடிப்படையாக ஒட்டியே நாம் மார்டினோவையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதுகளை எல்லாம், பாராட்டுகளை எல்லாம் பெற்ற மார்டினோ தனது கடினமான உழைப்பின் காரணமாக பல நிலைகளில் படிப்படியாக வளர்ந்து உறுப்பினராக, தலைவராக, இயக்குனராக என்பன போன்ற பல பதவிகளை தாண்டி துணைநிலை ஆளுநராகவும் ஆளுநராகவும் விளங்கிய செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆளுநராக அவன் பிரெஞ்சு இந்தியாவினுடைய ஆளுநராக 2 முறைகள் பதவி வகித்திருக்கிறார். அதில் முதல் நிலையில் அவர் பதவி ஏற்று புதுச்சேரிக்கு வந்த காலம் 1910 11 வரை, ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பகுதி காலம்தான். அந்த காலத்தில் தான் 1911ஆம் ஆண்டு பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகம் என்ற ஒன்றினை அவன் உருவாக்குகின்றான். La Société de l'Histoire de l'Inde என்று, l'Inde français என்று அந்த கழகம் அழைக்கப்பட்டது. La Société de l'Histoire de l'Inde française என்று அழைக்கப்பட்டது. பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகம். இந்த கழகம் அமைக்கப்பட்ட 3வது மாதமே மார்டினோ ஆளுநர் பொறுப்பிலிருந்து மாற்றலாகி வேறு பகுதிக்கு செல்கிறார். இந்த செய்தியும் குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டியது. ஆனால் மார்டினோவுடைய வாழ்நாள் காலம் முழுமையும் அதை நாம் பதிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். வரலாற்று அடிப்படையிலும் செயல்பட்டிருக்கிறார், பல அறிவு உழைப்பு அடிப்படையிலும் செயல்பட்டிருக்கிறார். அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கழகம் அமைக்கப்பட்ட 3வது மாதமே மார்டினோ மாற்றலாகி வேறு இடத்திற்கு செல்கிறார்.
புதுச்சேரியிலிருந்து வெளியேறிய பின்னர் 1912ஆம் ஆண்டு கடல் கடந்த பிரான்ஸ் வரலாற்று கழகத்தினை அவர் உருவாக்குகிறார். சொசைட்டி ஃப்ரான்சைஸ் d'histoire des Outre-mer என்று அந்த கழகத்தினுடைய பெயர். கடல் கடந்த பிரான்ஸ் வரலாற்று கழகம், பிரான்ஸ் மக்கள் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய காலனிய பகுதிகளாக அமைத்துக் கொண்டார்களோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆன ஒரு வரலாற்று கழகம் ஒன்றை உருவாக்குகிறார். 1912ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் நாள் பிரெஞ்சு காலனிய வரலாற்று கழகம் என்றொன்றையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். La Société de l'Histoire des Colonies Françaises என்று அந்த கழகத்தினுடைய பெயர். அப்படி ஒரு கழகத்தை உருவாக்கி அதனுடைய தலைவராகவும் இவர் விளங்கியிருக்கிறார். மீண்டும் புதுச்சேரிக்கு ஆளுநராக வந்த ஒரு காலமாக 1913ஆம் ஆண்டு மீண்டும் அவர் பிரெஞ்சு இந்தியாவினுடைய ஆளுநராக மறுபடியும் பொறுப்பேற்கிறார். 1918 வரை அவர் பொறுப்பேற்றிருந்த காலத்தில் பல அரிய சிறந்த செயல்களை பிரெஞ்சு இந்தியாவில் அவர் செய்திருக்கிறார். அப்படி செயல்பட்ட முயற்சிகள், அவர் பல அறிவான வரலாற்று நூல்களை எழுதியிருக்கிறார். தான் உருவாக்கிய பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகத்தினை மிகவும் வலிமைப்படுத்தினார். அந்த காலகட்டங்களில் இந்த காலங்களில் பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகத்தின் சார்பில் இதழ் ஒன்று இவரால் தொடங்கப்பட்டது. இந்த செய்தி ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான செய்தி. 1911 அவரால் உருவாக்கப்பட்ட வரலாற்று கழகத்திலிருந்து 1913 18 வரை அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த காலங்களில் 1916ஆம் ஆண்டு இந்த வரலாற்று கழகத்தின் அடிப்படையாக ஒரு இதழை தொடங்குகிறார். இது அவர் கழகம் தொடங்கினார், இதழ் தொடங்கினார் என்று அவர் 18 வரை இருந்தார். அதற்கு பிறகு வெளியில் சென்று விட்டார். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் தன்னுடைய வாழ்நாள் என்று எடுத்துக்கொள்வோம். வேணா 1945ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் வரை அவர் பிரான்சில் உயிர் வாழ்ந்திருக்கிறார். தோர்தோன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அவர் இறந்து போனார், இயற்கையாக இறந்து போனார். அந்த காலம் வரை அவருடைய இறுதி நாள் வரை மார்ட்டினோ வரலாற்று அடிப்படையில் வரலாற்று செய்திகளுக்காக வாழ்ந்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறார். மார்ட்டினோவினுடைய பல வகையான வரலாற்று நூல்களைப் போலவே மார்ட்டினோ தொடங்கிய வரலாற்று இதழ் மிக சிறப்பிற்குரியது. அந்த வரலாற்று கழகம் மிக சிறப்பிற்குரியது. அந்த வரலாற்று கழகம் எப்படி சிறப்பிற்குரியதாக இருந்ததோ அப்படி அந்த வரலாற்று இதழும் சிறப்பிற்குரியதாக இருந்த செய்தியை நாம் இந்த கட்டுரையோடு நாம் காண வேண்டியிருக்கிறது. இந்த கட்டுரையில் நாம் காண வேண்டியிருக்கிறது. பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகம் 1911ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பின்னர் பிரெஞ்சு இந்திய ஆளுநரும் இக்கழகத்தின் தலைவருமான மார்ட்டினோ பணிமாற்றலாகி போனார் என்ற செய்தியை நாம் முன்பே கண்டோம். இதன் பிறகு கழகத்தின் தொடர் இயக்க செயற்பாடுகள் நடந்தாலும் மார்ட்டினோ அவர்கள் மீண்டும் புதுச்சேரிக்கு வந்த பிறகு பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகம் மிகச்சிறப்பாக செயல்பட தொடங்கியது என்ற செய்தியும் நாம் கண்டோம். பிரான்ஸ் நாட்டில் 1876ஆம் ஆண்டு கப்ரியல் மோனோ மற்றும் குஸ்டாவ் ஃபாக்னியஸ் என்ற 2 வரலாற்று அறிஞர்கள் சேர்ந்து ரெவி ஹிஸ்டோரிக் என்ற ஒரு வரலாற்று நூலினை வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு வரலாற்று கல்வி இதழாக வந்தது. இதற்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டின் நிறைவு பகுதியில் ரெவி ஹிஸ்டோரிக் என்ற பெயரில் பிரான்சில் பல இதழ்கள் வந்திருக்கின்றன. லா ரெவி ஹிஸ்டோரிக் என்கின்ற பெயரில் வருகின்ற சொற்களுக்கு ஆங்கிலத்தில் த ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ எனும் பொருள் எளிமையாக நேரடியாக மொழிபெயர்க்க பெறுகிறது. வி என்று பிரெஞ்சு மொழியில் சொல்வோமே ஆனால் VUE என்பது அதனுடைய ஸ்பெல்லிங். வி எனும் சொல் வியூ எனும் ஆங்கில பொருளில் பார்வை என்ற தமிழ் பொருளை உணர்த்தக்கூடியதாக வருகிறது. ஆகவே லா ரெவ்யூ ஹிஸ்டோரிக் என்பதற்கு தமிழில் வரலாற்று மீள் பார்வை அல்லது வரலாற்று பார்வை அல்லது வரலாற்று ஆய்வு என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இருப்பினும் ரெவி என்கின்ற சொல்லுக்கு 1911ஆம் ஆண்டு வெளிவந்த முசே எ த்வீபி என்ற 2 பிரெஞ்சு அறிஞர்களுடைய மிகப்பெரிய
ஒரு அகராதி ஒன்று இருக்கிறது. இந்த முசை துய்புய் என்ற 2 அறிஞர் பெருமக்களும் மத அடிப்படையில் கிறித்துவ மத ஊழியர்களாக பிரெஞ்சு இந்தியாவிற்கு வந்தவர்கள். தமிழ் ஈடுபாட்டின் மூலம் தமிழுக்காக அவர்கள் ஆற்றிய தொண்டு, கல்விக்காக அவர்கள் ஆற்றிய தொண்டு என்பதையெல்லாம் தனித்து பேச வேண்டும். மிகப்பெரிய உழைப்பெடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்நாள் இருக்கும் வரை தமிழுக்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாய்மொழியோடு தமிழை முழுக்க முழுக்க ஆய்வு செய்து படித்திருக்கிறார்கள், நூல்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் ஏராளமான தமிழ் நூல்கள் புதுச்சேரியில் அச்சடிக்க பெற்றிருக்கின்றன. அப்படி அவர்கள் இருவரும் உழைத்த காலங்கள், இவர்களுடைய காலங்களிலே தான் மதுரையில் த்ரிங்கால் என்ற ஒரு பிரெஞ்சு பாதிரியார் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குகிறார். அவர் ஒரு கோயிலை உருவாக்குகிறார், ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குகிறார். அந்த கல்வி நிறுவனம் இன்றும் பெரிய நிலையில் வளர்ந்திருக்கிறது. அந்த கல்வி நிறுவனத்தினுடைய பெயர் செயின்ட் மேரிஸ் என்று அழைக்கப்பெறுகிறது. இங்கும் இவர்களால் கல்வி நிறுவனங்கள் உருவாக்க பெற்றன. இந்தியாவில் மிக முதன்மையாக பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் இமாக்குலேட் என்று இன்று அழைக்கப்பெறக்கூடிய கல்வி நிறுவனம் இவர்களால் உருவாக்க பெற்றது. இவர்களால் ஆக்கப்பெற்ற நூல்கள் பல. அவற்றுள் சிறப்பிற்குரியனவாக பேசப்படக்கூடிய, பெரிய நிலையில் பேசப்படக்கூடிய நூல்கள் 2. ஒன்று பிரெஞ்சு தமிழ் அகராதி, மற்றொன்று தமிழ் பிரெஞ்சு அகராதி. அந்த அகராதி மறுபதிப்பாக 1911ஆம் ஆண்டு வந்திருக்கிறது. அந்த அகராதியில் 1033வது பக்கத்தில் ரெவி என்ற அந்த பிரெஞ்சு சொல்லுக்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1911ஆம் ஆண்டு 1033ஆம் பக்கத்தில் ரெவி என்ற சொல்லுக்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பொருள்? குறித்த காலத்தில் பிரசுரம் செய்யப்படும் பத்திரிகைகள் அல்லது குறிப்புகள் என்கின்ற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரக்கூடிய பருவ இதழ்கள் அல்லது காலமுறை இதழ்கள் என்று நாம் அழைக்கிறோமே, பீரியாடிக்கல்ஸ், அதற்குரிய செய்தியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தற்பொழுதைய பிரெஞ்சு ஆங்கில அகராதியில் நாம் திருப்பி பார்த்த நிலைகளில் ரிவ்யூ என்பதற்கு ரிவ்யூ என்றும், ரிவ்யூ என்ற சொல்லுக்கு பிரெஞ்சு சொல்லுக்கு ரிவ்யூ என்றும், மேகசின் என்றும், ஜேர்னல் என்றும் பல பொருள்களை பார்க்க முடிகிறது. அப்பொழுது 1916ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டுகளுக்கான முதல் தொகுப்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகத்தின் வரலாற்று இதழாக பேசப்படக்கூடிய லா ரெவி ஹிஸ்டோரிக் த லேன் ஃப்ரான்சைஸ் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அப்பொழுது பொருள் என்ன? ஆல்ஃபிரட் மார்டினோ அவர்கள் ஆசிரியராக இருந்து ஜோ துய்ப்ரே என்ற மிகப்பெரிய வரலாற்று அறிஞரை துணை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இந்த இதழினுடைய பொருள் ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னல் ஆஃப் பிரெஞ்ச் இந்தியா. ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னல் ஆஃப் பிரெஞ்ச் இந்தியா. த ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ என்று, த ரிவ்யூ ஹிஸ்டாரிக் என்ற பொருளை, ரிவ்யூ ஹிஸ்டாரிக் என்ற பொருளை நாம் ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ என்று எடுத்துக்கொள்ள முடியாது. த ஹிஸ்டாரிக்கல் மேகசின் ஆஃப் பிரெஞ்ச் இந்தியா என்ற பொருளில் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு இதழ் ஒன்று 1916ஆம் ஆண்டு மார்டினோ அவர்களை ஆசிரியராக கொண்டு ஜோ துய்ப்ரே என்ற வரலாற்று அறிஞரை துணை ஆசிரியராக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த ஜோ துய்ப்ரே என்பது அந்த ஒலிப்பு சரியாக ஒலிக்க முடியாமல் ஜோ துய்ப்ரே என்று ஆங்கிலத்தில் ஒலிக்கிறார்கள். அவருடைய பெயர் ஜோ துய்ப்ரே. அவர் பிரெஞ்சு கல்லூரியில் இங்கு ஆசிரியராக பணியாற்றியவர். அவர்தான் பல வகையான செய்திகளையும், வரலாற்று செய்திகளையும், தமிழகத்தை சார்ந்த பல வரலாற்று செய்திகளையும் அவர் எழுதியிருக்கிறார். பல்லவர்களுடைய செய்திகளை முதலில் ஐரோப்பியர்களுக்கு உணர்த்திய வரலாற்று அறிஞன் என்பவன் ஜோ துய்ப்ரே தான். அவனுடைய பெயரில் நம்முடைய புதுவை அருங்காட்சியகத்திலும் ஒரு பிரிவு தொடங்கப்பட்டது. அந்த பிரிவு பின்னர் புதுவை அருங்காட்சியகத்தினுடைய ஒருமித்த நிலையில் அந்த பெயர் தவிர்க்கப்படுகிறது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பு தொடர்ந்து புதுவை அருங்காட்சியகத்தால் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி 1916 17 வரை அவர்கள் உருவாக்கிய அந்த லா ரெவி ஹிஸ்டோரிக் த லேன் ஃப்ரான்சைஸ் என்ற அந்த இதழ்களுடைய தொகுப்பு 4 பகுதிகள் கொண்டது. அரை ஆண்டுகளுக்காக, அதாவது செமஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய 6 மாதத்திற்குரிய இதழாக தொடங்கப்பட்டது. 4 இதழ்கள் சேர்த்து கட்டமைக்கப்பட்டு
1916-17க்கான 4 பகுதிகளும் ஒரு சேர கட்டமைக்கப்பட்டு ஒரு தொகுதியாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியில் பிரெஞ்சு இந்திய வரலாற்றுக் கழகம் தொடர்பான வரலாற்று குறிப்பு செய்தி கட்டுரையாக பக்கம் 5 தொடங்கி 8ஆம் பக்கம் வரை பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகத்தை குறித்த ஒரு கட்டுரை அவர்கள் அளித்திருக்கிறார். இக்கட்டுரையுடன் சேர்த்து 12 கட்டுரைகளும் 4 களம்பகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வரித்தே என்று சொல்லப்படக்கூடிய பல வகையான வரலாற்று செய்திகளை அவர்கள் சேர்த்து ஒழுகி அந்த கட்டுரைகளோடு இணைத்திருக்கிறார்கள். அவற்றில் அரிய வரலாற்று குறிப்பு செய்திகள் அடங்கியிருக்கின்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. பிரெஞ்சு இந்திய வரலாற்றுக் கழகத்தின் மூலம் வெளியிடப்பட்ட இவ்வரலாற்று இதழ் பிரான்சில் உருவாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு காலனிய வரலாற்றுக் கழகம் La Société de l'Histoire de Colonie Française என்று இவரால் உருவாக்கப்பெற்ற ஒரு கழகம் இருக்கிறது. அந்த கழகத்துடன் இணைந்து இந்த இதழ் பணியை நடத்தியிருக்கிறார் மார்டினோ அவர்கள். அவருக்கு இயல்பாகவே இருந்த வரலாற்று ஈடுபாட்டு உணர்வினாலும் இப்படி அமைந்தது என்று நாம் கூற முடியும். நூலின் உள்ளும் வெளியிலும் 2 கழகங்களின் வெளியீட்டு விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. நூலின் முகப்பாட்டையில் Société de l'Histoire de l'Inde Française என்றும் La Revue Historique de l'Inde Française, அதாவது எந்த கழகத்தின் மூலம் இந்த இதழ் உருவாக்கப் பெற்றது என்ற செய்தியை காட்டி அந்த இதழினுடைய முகப்பு தொடங்குகிறது. அதற்கு கீழ் காலனிய இலச்சினை ஒன்று பொருத்த பெற்றிருக்கிறது. புதுச்சேரியிலும் பாரிஸிலும் இந்த கழகங்கள், அதாவது பிரான்சினுடைய காலனிய வரலாற்றுக் கழகம் ஒன்றும் புதுச்சேரியினுடைய பிரெஞ்சு இந்திய வரலாற்றுக் கழகம் இணைந்து நடத்துகிறது என்பதை உணர்த்தும்படியாக 2 பகுதிகளில் பாரிஸிலும் புதுச்சேரியிலும் இருந்த அந்த வரலாற்று கழகத்தினுடைய முகவரிகள் அந்த முகப்பாட்டையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது பிரெஞ்சு இந்திய வரலாற்றுக் கழகம் புதுச்சேரி நூலகத்தில் தான் செயல்பட்டது என்ற செய்தியும் நமக்கு அந்த இதழ் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போது அந்த நம்முடைய புதுச்சேரியில் செயல்பட்ட கழகத்திற்கு இடமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பிப்ளியோதெக் என்ற ஒரு சொல் காட்டப்பெறுகிறது. அதாவது நூலகம் என்ற பிரெஞ்சு சொல் காட்டப்பெறுகிறது. அப்பொழுது அந்த தெருவினுடைய பெயர் ரூய் த புஸ்ஸி என்று இருந்தது. அது புஸ்ஸியின் கல்லறை. புஸ்ஸி என்ற ஒரு பிரெஞ்சு ஆளுநர் ஒருவன், ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு போர் மறவன் ஒருவன், அவன் வாழ்ந்து மறைந்த கல்லறை இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது என்ற அடிப்படையில் இத்தெருப்பெயர் அமைந்திருக்கலாம் என்று நம்ப முடிகிறது. 488 பக்கங்களை கொண்ட இம்முதல் இதழ் தொகுப்பு, இதழ்களுடைய தொகுப்பு, 4 இதழ்களுடைய தொகுப்பு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் திருச்சிராப்பள்ளியில் அமைந்திருந்த தூய வளனார் தொழிற்பள்ளி அச்சகத்தில், செயின்ட் ஜோசப்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் பிரஸ், அந்த அச்சகத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது. இந்த அச்சகம் பழமையான சிறப்பான அச்சகமும் ஆகும். இந்த அச்சகத்திலிருந்து வீரமாமுனிவரின் கொடுந்தமிழ், செந்தமிழ் போன்ற லத்தீன நூல்களும் அக்காலத்தில் வெளிவந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி வெளிவந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று கழகத்தினுடைய ஒரு வரலாற்று இதழ் ஒரு அடிப்படையான செய்தியை, அதாவது அந்த பிரெஞ்சு இந்திய வரலாற்று கழகத்தின் உறுப்பினர்கள் அடங்கியிருந்த பட்டியலை தொகுத்து கூறியிருக்கிறது. அந்த வரலாற்று கழகத்தினுடைய உறுப்பினர் பட்டியலை தொகுத்து கூறியிருக்கின்ற செய்திதான் நான் எழுதியிருக்கின்ற கட்டுரையினுடைய அடிப்படையாகவே சொல்ல முடியும். உலகத்தில் இப்படி ஒரு வரலாற்று கழகம் அமைக்கப்பட்டிருக்க முடியுமா என்றால் அது வியப்பிற்குரியது. உலகத்தில் பல வகையான வரலாற்று கழகங்களையும் நாம் பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால், பிரான்சில் ஏற்படுத்தப்பட்ட வரலாற்று கழகமும் கூட, இங்கிலாந்தில் ஏற்படுத்தப்பட்ட வரலாற்று கழகங்களும் கூட மிகப்பெரிய செயல்கள் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை காட்டிலும் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை கட்டமைத்திருக்க முடியுமா என்ற செய்தியை இந்த உறுப்பினர் பட்டியலோடு நாம் ஆய்வு செய்து ஒரு பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அவர்கள் அப்படி பெரிய செய்தியை செய்து விட்டார்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் என்றால், இந்தியா ஒரு மிக பரந்துபட்ட நாடு என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்தியா பல பண்பாடுகளை உள்ளடக்கிய நாடு என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பல வகையான மொழி சிறப்புகளை கொண்ட நாடு என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பண்பாட்டு, கலை, அறிவியல், வரலாற்று உணர்வுகளை கொண்ட நாடு என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்குரிய வரலாற்று உணர்வை தாண்டிய
அந்த இடையில குரல் கேட்குது. அப்படி அவர்கள் மிகப்பெரிய வரலாற்று உணர்வுடையவர்களாக இருந்தாலும் தன்னுடைய காலனிய நிலையிலிருந்து அவர்கள் பல செயல்களை நம்மிடையே செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த வரலாற்று செய்தியை நாம் பார்க்க வேண்டும். இந்த வரலாற்று கழகத்தின் உறுப்பினர்களாக இருந்த நிலைகளில் முதலில் அவர்கள் நூலகங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று கழகத்தில் பங்கு பெற்ற நூலகங்கள் என்று குறிப்பிட்டு பார்ப்போமேயானால், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நூலகத்திலிருந்து தான் இந்த வரலாற்று கழகம் செயல்பட்டது. எனவே புதுச்சேரியினுடைய வரலாற்று கழகம் புதுச்சேரியினுடைய நூலகத்தை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பது செய்தி அல்ல. இதை தாண்டி புதுச்சேரியினுடைய காரைக்கால் பகுதியில் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்தையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரநாகூரில், அதாவது மேற்கு வங்கத்தில் அவர்களுடைய காலனி பகுதி அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் ஒரு நூலகத்தை அமைத்திருந்தார்கள். அந்த நூலகத்தையும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அந்த நூலகத்தை என்று சொன்னால் அந்த நூலகர் ஏனென்று சொன்னால் வரலாற்று கழகம், பிரான்சினுடைய வரலாற்று கழகம் டெலிஸிலால் உருவாக்கப்பட்டது என்ற செய்தியை நாம் முன்பு பார்த்தோம். டெலிஸில் ஒரு நூலகர் என்ற செய்தியும் நாம் பார்த்தோம். நூலகர்கள் இப்படி ஒரு நூல் வந்திருக்கிறது, இப்படி நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவு பண்பாளர்களாக விளங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் குறித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே பிரெஞ்சு இந்தியாவில் பிரெஞ்சியர்களால் உருவாக்கப்பட்ட புதுச்சேரியினுடைய நூலகம், காரைக்காலில் உள்ள நூலகம், சந்திரநாகூரில் உள்ள நூலகம், இந்த 3 நூல்களையும் தாண்டி இந்தியாவினுடைய தேசிய நூலகமாக அன்றைய காலங்களில் விளங்கிய இம்பீரியல் லைப்ரரி 1911ஆம் ஆண்டுதான் இந்தியாவினுடைய தலைநகர் கல்கத்தா என்ற நிலையிலிருந்து டெல்லிக்கு அது மாற்றலாகி வருகின்றது. பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய தலைநகரம் 1911ஆம் ஆண்டு வரை கல்கத்தா நகரில் தான் அமைந்திருந்தது. அந்த நிலை மாற்றி 1911க்கு பிறகுதான் டெல்லி என்று ஒரு முடிவெடுக்கப்படுவதற்கு முன்பு கல்கத்தாவில் தான் பல வகையான அரசு அலுவலகங்கள், பிரிட்டிஷ் அலுவலகங்கள் செயல்பட்டன. அதில் பிரிட்டிஷ் நூலகம், இம்பீரியல் லைப்ரரி இருந்தது. அந்த இம்பீரியல் நூலகத்தையும் இவர்கள் இந்த வரலாற்று கழகத்தோடு இணைத்துக் கொண்டார்கள். வரலாற்று கழகத்தில் பங்கு பெற்ற உறுப்பினர்கள் என்ற பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த நூலில் லா ரெவி ஹிஸ்டோரிக் என்ற நூலில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நான் தான் ஆளுநர், என்னை முதலில் போட வேண்டும், நான் தான் இந்த வரலாற்று கழகத்தின் தலைவன், என்னை முதலில் போட வேண்டும், நான் தான் இந்த இதழினுடைய முதன்மை ஆசிரியன், சீஃப் எடிட்டர், என்னை முதலில் போட வேண்டும் என்ற எந்த வகையான பகட்டுணர்வும் இல்லாமல் அந்த ஆல்ஃபிரட் மர்டினோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அகரவரிசைப்படுத்தி அந்த வரலாற்று கழக உறுப்பினர்களை அமைத்திருக்கிறார். அதில் அவருடைய இடம் ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிறது. இந்த செய்தி குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய செய்தி. ஒரு வரலாற்று கழகத்தை உருவாக்கக்கூடிய அல்லது வரலாற்று கழகத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவனாக இருக்க வேண்டும், வரலாற்று இதழை நடத்தக்கூடிய தலைமை ஆசிரியன் எப்படிப்பட்ட மனநிலை உடையவனாக இருக்க வேண்டும். இப்பொழுது சிறிய சிறிய வரலாற்று குழுக்கள், சிறிய வரலாற்று கழகங்கள் அந்த நிலைகளிலேயே தன்னுடைய தலைமை பண்புகளுக்காகவும் தன்னுடைய தலைமை நிலைக்காகவும் மிகப்பெரிய போட்டிகள் நடப்பதை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட அந்த தலைமை உணர்வை மறுத்து வரலாற்று உணர்வோடு தன்னை பொருத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று அறிஞன் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு அந்த பட்டியல் காட்டுகிறது. இந்த பட்டியலில் புதுச்சேரிக்காரர்களாக பலர் காட்சிப்படுத்த பெற்று வரிசைப்படுத்த பெற்றிருக்கிறார்கள், அந்த பட்டியலில் இருக்கிறார்கள். அவர்களை நாம் தனித்து எடுத்தோம். இதில் பல அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பட்டியலிட்டு அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். இதில் புதுச்சேரியில் அந்த காலகட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1911, 16, 17 காலகட்டங்களில் இருந்த பெரிய அறிஞர் பெருமக்கள்,
அலுவலகங்களில் பெரிய வலிமையான நிலைகளில் தலைமை பொறுப்பில் இருந்த அறிஞர் பெருமக்கள், வெள்ளைக்காரர்கள், அப்பொழுது இருந்த பிரெஞ்சு அதிகாரிகள், மருத்துவர்கள், பல வகையான செயற்பாட்டில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த கழகத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். வைப்பகங்களில் தலைவராக இருந்தவர்கள், அரசு அலுவலகங்களில் தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இதை தாண்டி வழக்கறிஞர் பெருமக்கள், நீதி அரசர்கள், இவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையில் தலைவர்களாக இருந்தவர்கள், பல நிலைகளில் வணிக நிலைகளில் தலைவர்களாக இருந்தவர்கள் என்று பலரையும் இதில் ஒருங்கிணைத்து இதில் கொண்டு. இதை தாண்டி புதுச்சேரியில் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த புரவலர்கள், கொடையாளர்கள், எழுத்தாளர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்கள், மிகச்சிறந்த மொழியறிவுடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த அமைப்பில் இருக்கிறார்கள். மேலும் இந்த வரலாற்று கழகத்தில் புதுச்சேரியை தாண்டி காரைக்காலில் உள்ள வரலாற்று அறிஞர் பெருமக்களையும் அங்குள்ள மொழி அறிஞர்களையும் தலைமை பொறுப்பில் உள்ள பலரையும் இணைத்துக் கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது சந்திரநாகூர் பகுதியில் வாழ்ந்த, அங்கு வங்க மொழி பேசக்கூடிய, பிரெஞ்சு வங்க மொழி தொடர்புடைய பலரையும் இணைத்து கொண்டு இந்த வரலாற்று கழகம் செயல்பட்டது. ஏனாம் என்ற பிரெஞ்சு இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரையும் இணைத்துக் கொண்டு இந்த கழகம் செயல்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இது பிரெஞ்சு இந்திய பகுதிகளுக்கான ஆட்களை மட்டும் கொண்டு இந்த கழகம் செயல்பட்டதா என்று சொன்னால் அது மறுக்கக்கூடியது. அதிலும் ஒரு படி தாண்டி பிரிட்டிஷ் பகுதிகளாக இருக்கக்கூடிய கல்கத்தா நகரம், அன்று தலைநகராக இருந்த, பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகராக இருந்த இடத்தில் பல அறிஞர் பெருமக்களை இந்த வரலாற்று கழகம் இணைத்திருக்கிறது. ஆன் மினோஸ் என்ற ஒரு அறிஞர் ஒருவரையும், காட்டன் CWE, அவர் கலெக்டர் ஆஃப் கஸ்டம்ஸ், கல்கட்டாவினுடைய கலெக்டர் ஆஃப் கஸ்டம்ஸாக இருந்திருக்கிறார், அவரையும், டெலா போர்ட்டா என்ற ஒரு அறிஞர் பெருமகனையும், லூயி கிரெசூஸ் என்ற ஒரு அறிஞர் பெருமகனையும், ஸ்கைரியானோஸ் என்ற ஒரு அறிஞர் பெருமகனையும், சாண்டர்ஸ் என்ற அறிஞர் பெருமகனையும், டாட்வெல், இவர் சென்னையினுடைய ஆவண காப்பகத்தினுடைய கன்சர்வேட்டராக இருந்திருக்கிறார். ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை மொழிபெயர்த்த பெருமையும் இவரை சாரும். இவரையும் இணைத்துக் கொண்டு நிக்கோல்ட் என்ற ஒரு அறிஞர் பெருமகன், எட்மண்ட் நிக்கோல்ட் என்ற ஒரு அறிஞர் பெருமகன் இருந்திருக்கிறார். அவர் வீஸ் கான்சுலாக, பிரான்சினுடைய வீஸ் கான்சுலாக, அதாவது கான்சுலேட் ஜெனரலாக, வைஸ் கான்சுலேட் ஜெனரலாக இருந்திருக்கிறார். அவரையும் இணைத்துக் கொண்டு, அது பிரான்சினுடைய கான்சுலேட் ஜெனரலாக கல்கத்தா நகரில் இருந்திருக்கிறார். அவரையும் இணைத்துக் கொண்டு இந்த கழகம் கட்டமைக்கப்பெறுகிறது. இதை தாண்டி லக்னோவில் இருக்கக்கூடிய கேனிங் கல்லூரியினுடைய ஸ்மித் என்பவரையும் இந்த கழகத்தில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பரப்பில் பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கல்கத்தா, சென்னையினுடைய ஆவண காப்பகத்தினுடைய கியூரேட்டர், கன்சர்வேட்டர், இதையெல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றதை தாண்டி ஹனுவா என்று வியட்நாமினுடைய பகுதி, அங்கு ஒரு வரலாற்றறிஞர் வாழ்கிறார். அவர் அங்கு இருக்கக்கூடிய காலனிகளுக்குரிய செக்ரட்டரியாக இருக்கிறார். லெஜென் என்று அவருடைய பெயர். அவரையும் இணைத்துக் கொண்டு இந்த கழகம் செயல்பட்டிருக்கிறது. இந்த கழகத்தினுடைய சிறப்பு, இவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆண் மக்களாக இருந்திருக்கிறார்கள், சிறப்பிற்குரிய வரலாற்றறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள், கல்வியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஆல்ஃபிரட் மார்டினோனுடைய பார்வை ஒரு புரட்சியான பார்வையாகவும் இருந்திருக்கிறது. வரலாற்று உணர்வுடைய ஒரு பெண்ணையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார், இந்திய பெண். ஏராளமான பெண்கள் வரலாற்று உணர்வுடன் அந்த காலங்களில் ஐரோப்பிய நாடுகளில் விளங்கி இருக்கிறார்களா என்றால், ஐரோப்பிய நாடுகளிலேயே மிக 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 அரிய செய்தியாக இது பார்க்கப்பட வேண்டும். அந்த காலகட்டங்களில் இந்திய பெண் ஒருவர் வரலாற்று உணர்வுடன் இருந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவரை வரலாற்று கழகத்தில் இணைத்திருக்கிறார். அந்த பெண் தன்னுடைய கணவரை இழந்தவர் என்ற செய்தியும் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய கணவர் லட்சுமணசாமி என்ற தன்னுடைய கணவர் இறந்த நிலையில் இந்தியாவினுடைய பிற்போக்குத்தனமான செய்திகளில் விதவை பெண்டிரை, அதாவது கைம்பெண்டிரை எப்படி இவர்கள் நடத்துவார்கள் என்ற செய்தியை உணர்ந்த
மார்ட்டினோ இதை வரலாற்று செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கணவனை இழந்த கைம்பெண் ஒருவர் வரலாற்றுக் கழகத்தில் உறுப்பினராக அகரவரிசைப்படுத்தப்பட்ட அந்த பட்டியலில் ஒருவராக காட்டப்பட்டிருக்கிறார் என்ற செய்தித்தான் இந்த கட்டுரையினுடைய சிறப்பு செய்தி. இந்தியர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், வெளிநாட்டுக்காரர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் தாண்டிய ஒரு சிறப்பு செய்தி. இந்தியாவினுடைய மூலை முடுக்கில் முடக்கப்பட்டு கிடக்கக்கூடிய பெண் ஒருவரை இந்த வரலாற்று கழகத்தில் உறுப்பினராக மார்ட்டினோ சேர்த்திருக்கிறார் என்ற செய்தி மிகச் சிறப்பிற்குரியது. அவருடைய பெயர் சுந்தர் அம்மாள். அவர் புதுச்சேரியினுடைய வணிக தெரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தெருவில் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய கணவருடைய பெயர் லட்சுமணசாமி. அவர் லட்சுமணசாமியை இழந்து வாழ்கிறார் என்ற செய்தியையும், அவர் ஒரு கைம்பெண் என்ற செய்தியும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் அப்பொழுதைய காலகட்டத்தில் எப்படி முடக்கப்பெற்றிருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை இவர் உடைத்தெறிய வேண்டும் என்ற எண்ணமுடையவராக இருந்திருக்கிறார் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அப்பொழுது புதுச்சேரியினுடைய ஆண் பெருமக்களும் பெருந்தன்மையோடு அதை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நாம் நன்றியோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கட்டுரையினுடைய மூல செய்தி இந்த உறுப்பினர் பட்டியல்தான். இதை மிகவும் சுருக்கமாக நாம் இந்த தொகுப்பின் வழி, இந்த தொன்மை பேசும் வழி நாம் பேசியிருக்கிறோம். உலகம் எப்படிப்பட்டது என்பதற்கு உலகம் முழுவதும் சென்று பார்ப்பதை விட இந்தியாவை பார்ப்பது என்பது சிறந்தது. உலகின் உயரமான மலை, பள்ளத்தாழ்வான பகுதி, அதிக மழை பெய்யும் பகுதி, அதிக வறட்சியான பகுதி, அதிகமான நீர்வளம் உள்ள பகுதி, பொருள் வளம் உள்ள மக்கள் வளம் கொண்ட பகுதியாக இந்தியா இயற்கையில் திகழ்வதைப் போலவே மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு ஆகியவற்றிலும் இந்தியா என்றும் முதன்மையிலேயே இருந்திருக்கிறது. இந்தியாவை சார்ந்து செயற்பட்ட முயற்சிகளும் அப்படியே முதன்மையானதாகவே அமைகிறது. உலகையே ஆண்ட பிரெஞ்சியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த செய்திகளில் பெருமை கொண்டனர். பிரெஞ்சு இந்திய வரலாறாக இணைத்து போற்றினர். உலகின் மிகச்சிறந்த வரலாற்றுக் கழகத்தை இந்தியாவில் புதுச்சேரியில் அமைத்தனர். உலகம் முழுவதும் உள்ள அறிவான உறுப்பினர்களை அக்கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். உலகத்தில் மிகச்சிறந்த வரலாற்று இதழினை புதுச்சேரியிலிருந்து வெளியிட்டனர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் சொல்வதைப் போல நம்முடைய ஒவ்வொரு செய்திகளுக்குள்ளும் ஏராளமான செய்திகள் அடங்கியிருக்கின்றன, சொற்களிலும் செய்திகள் அடங்கியிருக்கின்றன என்பதை நிறைவாக சொல்லிக்கொண்டு நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.